ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிலா வந்து குளிச்சுட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி என்ன பண்ணுறாரு, அவரும் குளிச்சுட்டு அந்த டவுலை தொடச்சிட்டு தூக்கி அங்கே ஒரு சோஃபா இருக்குல்ல அது மேலே போடுறாரு. உடனே நிலா வராங்க. என்னங்க இப்படி போடுறீங்க அப்படின்ட்டு பாண்டியை பார்த்து கேட்குறாங்க. பாண்டி வந்து என்னது ஏங்க டவலை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே ஈரமாக போடுறீங்க, அது அப்படியே உள்ளே இருந்தாக்கா வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வராதா? திரும்பி எப்படிங்க அது ஒரு மாதிரி காயாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும், அதே எப்படிங்க திரும்பி உடம்பை துடைப்பீங்க? ஐயே உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லைங்க, முதல்ல எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னு. அப்புறம் பாண்டி பயந்துனே எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு காயை போட்டங்க காயை. இந்த வீட்டில் அங்கங்கே க்ளீனாக இருக்கும், முதல்ல இந்த வீட்டையே மாற்றணும். இந்த வேஸ்ட்டான ஃப்ரிட்ஜு டிவி ஒன்று வாங்கணும், யாருன்னா வந்தால் உட்காரத்துக்கு சோஃபா இல்லை, அதனால் சோஃபா வாங்கணும், நிறைய இங்கே வந்து வீட்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அவங்கவுங்க சம்பாதிக்கிட்டு அவங்கவுங்க செலவுக்கு கொஞ்சம் போக வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் வந்து அந்த வீட்டை வந்து நல்லா அழகாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே நடேசனம் வராரு. என்னவோ பேச்சு சத்தம் கேட்குதே அப்படின்னு, உங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஓ காசு இப்போ வேணும்னு தேவைப்படுது கொடுன்னு கேட்குறீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. சரின்ட்டு எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டு எல்லாம் பாண்டி என்ன பண்ணுவார், வெளியே வருவார். வெளியே வந்தோன்னா பார்த்தா வானதி ஃபோன் பண்ணுவாங்க. உனக்கு இதே வேலை தான், நீ தயவுசெய்து ஃபோனை வச்சிரு அப்படின்னு சண்டை போட்டுன்னு இருப்பார். உடனே பின்னாடியே வந்து இப்போ சோழன் வருவார். சோழன் வந்துட்டு பாண்டி ஃபோன் பேசி முடிச்சு தான் கேட்பார், என்னடா உனக்கு வானதிக்கும் பிரச்சனையா, எதுனா சண்டையா திரும்பி அப்படின்னு. ஆமாண்டா, அவள் நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று நினச்சிக்கிறா, எது சொன்னாலும் இது பண்ணுறாடா. என்னடா விஷயம்னா, இந்த மாதிரிடா படித்து முடிச்சுட்டு என்னாடி பண்ண போகிறேன்னு கேட்டேன், அதுக்கு அதனால் பிரச்சனை வந்துச்சுடா. என்னது நீ நேரம் 24 மணி நேரம் இந்த கடையில் வந்து உட்காந்துக்கிற, படிச்சுட்டு நீ இதே மாதிரி தான் இருப்ப போலகுது, உனக்குன்னு ஒரு எய்ம் இல்லையா அப்படி இப்படி கேட்டு. நீயாடா கேட்டதெல்லாம்? ஆமாண்டா கேட்டதா, அவள் கோச்சிக்கின்னு நான் 1 கோடி சம்பாதிப்பேன் அப்படி இப்படின்ட்டு போயிட்டாடா, ஏதோ மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன்ட்டு. அது என்ன சரி வீட்ரா, எங்கே போயிட போகிறா, வாடா வருவா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சோழன் வந்து சும்மா உட்காண்ட்ருப்பார். இந்த பக்கம் பள்ளம் செல் பார்த்துன்னு இருப்பார். பாண்டி வந்து சட்னிக்கு தேங்காய் திருவின்னு இருப்பார். அப்புறம் நிலா எல்லாரையும் பார்த்துட்டு, எங்கே நான் வேலை தாங்க செய்கிறேன், தேங்காய் திருவுறங்க சட்னிக்கு. சோழனை பார்ப்பாங்க. சோழன் நீங்கள் என்ன சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க? இல்லை நான் வீடு பெருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வீடு பெருக்கிறதுக்கு போவார். இப்படியே ஆளுக்கு ஒரு வேலையை இது பண்ணுவாங்க. நிலா வந்து நல்லா ட்ரில்லு மாஸ்டர் மாதிரி எல்லாரையும் ஒரு வேலை வாங்கின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நடேசங்கிட்ட வந்து பேசுவாங்க. அங்கிள் நேற்று என்ன பண்ணீங்க? என்னம்மா பண்ணேன்? குடிச்சிட்டு வந்தீங்கல்ல? அம்மா கல்யாணம் ஆன சந்தோஷத்தில் குடித்தம்மா, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் குடிக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பிபியெல்லாம் இருக்குது, ஒழுங்காக இருங்க அங்கிள். சரிம்மா இதை தான் உள்ளே சொன்னேம்மா, திரும்பியாம்மா வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு தோசை சுடுறதுக்காக அவங்க போவாங்க. தோசை சுட்டுகிட்டே இருப்பாங்க. தோசை சுட்டினோடனே சேரன் வந்து நான் சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா அப்படின்வாங்க. தோசை சுட்ட உடனே சட்னி அவர் அரைச்சி தாளிச்சிடுவார். உடனே ஒரு தோசை எடுத்து தட்டில் போட்டு சட்னி ஊற்றுப்பா, ஒருத்தருக்கா நான் கொடுத்துட்டு வரேன். அண்ணே வேணாண்ணே, மொத்தமாக சுட்டு வச்சுட்டு மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு தோசை எல்லாம் சுட்டுட்டு சட்னி எல்லாம் சுட்டு தட்டுக்கிட்டு எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டு வல்ல சாப்பிடுவாங்க அப்படின்வாங்க. எல்லோரும் அப்படியே வந்து உட்காருவாங்க. என்ன போ கையை கழுவுங்க அப்படின்னு எல்லாம் திடீர்னு ஓடுவாங்க 3 பேரும். அதுக்கப்புறமா திரும்பி வந்து தட்டை எடுத்து நிலா தோசை சட்னி வச்சு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து நடேசன் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இவங்க 5 பேரும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இவர் என்ன பாண்டி வேலைக்கு போயிடுவார். சேரனும் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போயிடுவாங்க. இதில் சோழன் மட்டும்தான் வீட்டில் இருப்பார். நீங்கள் என்ன வேலைக்கு போகலையா? இல்லை எங்கள் ஓனர் வந்து நேற்று கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு, அதான் அப்படியே ஜாலியாக லீவ் எடுத்துக்கினேன் அப்படின்வாங்க. நிலாவை கேட்பாங்க. நிலாவை கேட்டோடனே நிலா சொல்லுவாங்க, நானும் எனக்கு ஒர்க் இருக்குது அதனால் பண்ணுறேன் அப்படின்னும். நீ ஒரு சின்சியரான கேரக்டரு, நான் ஒரு ஜாலி கேரக்டரு, ரெண்டும் நல்லதாக இருக்குதுல்ல அப்படின்வாங்க. உடனே நிலா சோழனை பார்த்து சிரிப்பாங்க. அவரும் அப்படியே சிரிப்பார். ஐயோ திட்டுவாளா அப்படின்னு பார்த்துன்னு இருப்பார். அப்படியே அவங்க சிரித்தோடனே இவனும் சிரிச்சுட்டு அப்படியே நிலாவை அப்படியே பார்த்துட்டு இருப்பார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். வானதியும் பாண்டியனும் வேறு எதனா பிரச்சனை வருமா என்னன்றதை வரும் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.